Hi friends, welcome back to Kalakal Bakya YouTube channel. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு தேவையான எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொரிஞ்ச பிறகு ஒரு 3 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம உடைச்சி ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகட்டும். ஒரு 3 தக்காளியை அரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை அப்படியே கழுவி ஊற்றிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசம்லாம் போகட்டும். மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கலாம். இந்த பச்சை வாசலாம் மிளகாத்தூளோட பச்சை வாசலாம் நல்லா போட்டோம். நல்லா கொதிக்கிட்டோம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். ஒன்று ஒன்றா கிண்ணத்தில் ஊற்றி செக் பண்ணிவிட்டு நல்ல முட்டையான்ட்டு பார்த்துட்டு நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். யாருக்கெல்லாம் முட்டை குழம்பு பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். முட்டையை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நான் இன்றைக்கி சப்பாத்திக்காக செய்கிறேன். இட்லி தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லியே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.